அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு. நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மேஜிக் டே 777 மேஜிக் டே 7/7/2025 மாதமும் 7, நமக்கு தேதியும் 7, நம்ம செய்யக்கூடிய அந்த நேரமும் 7 மணி. இந்த நேரத்தில் இப்படி ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் நம்ம செய்ய போகின்ற மேனிஃபெஸ்டேஷன் செய்ய போகின்ற எந்த ஒரு விஷயங்களும், ஒரு ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த பிரபஞ்சம் மூலமாக நமக்கு நடத்தி தருவதற்கு கடவுள் நமக்கு கொடுத்த ரொம்ப அற்புதமான ஒரு கிஃப்ட்டு தாங்க நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 777 டே. அதனால் எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாது. அதுவும் நம்முடைய ஆசைகள் 7 நாட்களுக்குள் நடக்கிறதுக்கான அற்புதமான ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இது மாதிரி ஒரு மேஜிக் டே, ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்மளும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நிறைய பேர் ஒவ்வொரு மாதம் ட்ரை பண்ணுவாங்க. சிலருக்கு உடனுக்குடனே அந்த ஆசைகள்லாம் நடக்கும், சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகலாம். ஆனால் நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து சில முயற்சிகள் எடுக்கிறப்ப பிரபஞ்சம் நிச்சயமாக நமக்கு நடத்தி தரும். நமக்கு நடக்குங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்டு நமக்குள்ளே வந்துட்டாலே அந்த பாசிட்டிவ் எண்ணங்களே நம்முடைய அந்த எல்லா செயல்களையும் ஒவ்வொன்றா நமக்கு உடனுக்குடனே நிறைவேற்றி தருங்க. இதுதான் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக சொல்கிறது. இது நமக்கு நடக்கும், இது நமக்கு கிடைக்கும். இது இந்த பிரபஞ்சம் மூலமாக நமக்கு அப்படி சொல்கிறப்ப நிச்சயமாக நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சேஞ்சஸ் நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும். அப்படி நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 777 டே நம்முடைய சேனலில் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுகள் கொடுத்துருக்கோம். அதாவது நமக்கு நாளைக்கு காலையில் வரக்கூடிய 7 மணி, ராத்திரி வரக்கூடிய 7 மணி உங்களுடைய ஆசைகள் எழுதுங்க, கனவுகளை எழுதுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பதிவையும் பார்த்து நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு இது மாதிரி யூனிவர்ஸ் சில நம்பர்கள் பார்க்குறோம், நம்ம கண்டினியூஸாக சில எண்கள் தொடர்ந்து நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் தேவதைகள் இருக்காங்க. அந்த தேவதைகள் நமக்கு ஒரு மெசேஜை சொல்ல வராங்க, நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம எடுக்க போகின்ற அந்த விஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய எண்ணங்களுக்கு கூட துணையாக இருந்து நம்மளை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் இது மாதிரியான எண்கள் கண்ணில் படுறப்ப உங்களுடைய வேண்டுதல்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்கிறப்ப நிச்சயமாக நடக்குங்க. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 777 இதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ங்கிற எண்ணானது நமக்கு எப்பயுமே டிவைன்கிற அந்த ஒரு இதோட கூட கனெக்ட் ஆகும். அதாவது நீங்கள் வைக்கக்கூடிய அந்த நம்ம என்ன எண்ணங்கள் எது வச்சாலுமே நிறைய பேருக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகலையேன்னு ஒரு கவலைகள் இருக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும், மேஜரான ப்ராப்ளம் பணம் தான். அந்த பணம் சம்பாதிக்கணும், கடன் அடையணும், அப்படி குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. அதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த ஒரு விஷயம் நமக்கு சீக்கிரமாக இம்மீடியட்டாக நமக்கு நடந்தால் நல்லாயிருக்கும், நம்ம வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் ஆகுங்கிற அந்த ஒரு விஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷன் நம்ம கேட்கக்கூடிய நேரமும் நம்ம எழுதக்கூடிய அந்த ஒரு அற்புதமான அந்த நேரம், அந்த நாள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அது யூனிவர்ஸோடு கனெக்ட் ஆகி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே ஒவ்வொரு விஷயங்களை பதிய ஆரம்பித்து வித்தின் 7 டேஸ் 7 நாட்களுக்குள்ளே நிச்சயமாக நடக்குங்க. நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்த்துருக்கோம். அதில் இந்த 777ங்கிறது ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டெக்னிக் தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் வரக்கூடிய 7 மணி, நாளைக்கு ராத்திரியில் வரக்கூடிய 7 மணி, இதில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரே ஒரு விஷன் மட்டும், ஒரே ஒரு எண்ணம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு எடுத்துக்கோங்க. வேலை நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, அதற்கான ஏதாச்சும் ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கலாம். ஆனால் நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு சம்பாதிக்கணும், நல்ல இல்லாட்டி ஒரு ஃபாரின் ஆஃபர் கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிச்சு சொந்த வீடு கட்டி குடும்பத்தில் கடன்கள்லாம் அடைச்சி அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு என்வாயன்மெண்ட் அப்படி நீங்கள் சரௌண்டிங்ஸில் நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்க.
அதாவது நம்ம கேட்குறப்பயே உங்களுக்கு அந்த ஒரு விஷயமும் வந்து நடந்து முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அப்படியே நம்முடைய சொல்லுவாங்க பார்த்திங்களா, நம்முடைய மனக்கண்ணில் வந்து அது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி நீங்கள் ஓட விடணும். அப்படியே நம்ம வந்து லைவாக அப்படியே பார்க்குறோம். ஒரு டிவியில் ஒரு ஃபோன்லலாம் நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, ஒவ்வொருத்தங்க சந்தோஷமான இந்த வீடியோலாம் போடுற மாதிரி. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக நீங்கள் போய் ஒரு வேலைக்கு போய் உட்காருங்க, பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது, நீங்கள் சொந்த வீடு கட்டுறீங்க, கடன் அடைக்கிறீங்க, அப்படியே ஒரு விஷன் மாதிரி அப்படியே மைண்டில் ஃபுல்லாக ஓட விட்டு அந்த எண்ணத்தோட நாளைக்கு காலையில் வரக்கூடிய 7 மணிக்கு ஒரு A4 சைஸ் பேப்பர் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நோட்டு இருக்கும் பார்த்திங்களா அங்கே வீட்டில், அதில் ஏதாச்சும் ஒரு கலர் பேனால் நீங்கள் எடுத்து 7 முறை ஒரே ஒரு லைன் சென்டென்ஸ், நல்ல பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல வேலை கிடச்சிருச்சு, நிறைய சம்பளத்தோடு கிடச்சிருச்சு, இல்லாட்டி பசங்களுக்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்காங்க, அப்படி பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளால் நீங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகளை நீங்கள் 7 முறை எழுதுறீங்க. அவ்வளோதான். அந்த நோட்டு பேப்பரை நீங்கள் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே இதை நீங்கள் நாளைக்கு ராத்திரியில் வரக்கூடிய 7 மணிக்கு இதே மாதிரி மனசில் ஃபுல்லாக நீங்கள் நினச்சி பாசிட்டிவாக நினச்சி திருப்பி 7 முறை எழுதுறீங்க. இப்படி காலை 7 முறை, ராத்திரி 7 முறை, இது மாதிரி தொடர்ந்து 7 நாட்கள். இதுதான் 777. காலையில் 7 மணி, ராத்திரி 7 மணி, தொடர்ந்து 7 நாட்கள். இதுதான் இந்த 777 மேனிஃபெஸ்டேஷனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டெக்னிக். இப்படி இந்த 777ஓட சேர்ந்து நம்ம அப்படி கனெக்ட் ஆகிறப்ப, இப்படி தொடர்ந்து நம்ம 7 முறை, காலையில் 7 முறை, ராத்திரி 7 முறை, அப்படி 7 நாட்கள் நம்ம தொடர்ந்து எழுதிட்டு வரப்ப, உங்களுடைய நியாயமான ஆசைகள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த 7 நாட்களுக்குள்ளே இந்த பிரபஞ்சமானது நமக்கு அதை நடத்துறதுக்கான எல்லா ஒரு வாய்ப்புகளும் சான்ஸுகளும் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கண்ணில் காமிச்சு கொடுத்துரும். அதனால் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயம் எனக்கு 7 நாளைக்குள்ளே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்டோட நீங்கள் நாளைய தினத்தில் நீங்கள் எழுத ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக 200% நீங்கள் அடித்து சொல்லலாம். எப்படிப்பட்ட உங்களுடைய வேண்டுதல்களும் நிச்சயமாக நடக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கணும். நம்ம காலையில் எழுதக்கூடிய விஷயமும் ராத்திரி எழுதக்கூடிய விஷயமும் இந்த 1 வாரங்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இது ஒரே ஒரு விஷன் மட்டும், ஒரே ஒரு கோல் மட்டும் தான் நீங்கள் நினச்சிட்டு, அது ரொம்ப முக்கியமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி எழுதி பாருங்கள். நிச்சயம் 7 நாட்களுக்குள்ளே இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு அதை நடத்தி தரும். இதற்கு என்ன ஃபார்மாலிட்டி, குளிக்கணுமா, குளிக்காமல் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது தீட்டுகள் இருக்குது, இல்லை ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம், வெளியில் வேறு எங்கேயாச்சும் இருக்கோம், எங்கே வேணாலும் அது ஒரே ஒரு சிம்பிளான ஒரு நோட்டு தானே, இல்லாட்டி ஒரு பேப்பர் தானே, அந்த ஒரு நோட்டு இல்லாட்டி பேப்பர் நம்ம போகின்ற ஒரு ஹேண்ட்பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை சூட்கேஸ் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்க அதை எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த நோட்டும் பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்து நல்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி எழுத போகிறீங்க. இவ்வளோதான். அதனால் இந்த ஒரு விஷயத்தை யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் 100% முழு நம்பிக்கையோட இதை மட்டும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக 7 டேஸ்க்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையுடைய அந்த கனவுகள், லட்சியங்கள் இது எல்லாமே பிரபஞ்சம் நமக்கு நடத்தி தரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஆசைகள் என்ன இருக்கும் மனசில் வேண்டிட்டு 777 சொல்லிட்டு பதிவிடுங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தருங்க. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.